ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். அன்பான நேயர்களே, உங்களுக்கு ஒரு உற்சாகமான ரொம்ப உங்கள் காதுக்கெல்லாம் இனிமையான ஒரு வீடியோ பதிவு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா வந்துடுச்சு அப்படின்னா நெகட்டிவாகவே பேசுது, பாதிப்பு அப்படின்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் இப்போ நமக்கு நல்லது செய்யக்கூடியது ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு இந்த பதிவு. முதல்ல என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம 26/6/2022 10/8/2022 வரைக்கும் 46 நாட்கள் செவ்வாய் ராகு இணைவு, சனியினுடைய 3ஆம் பார்வையில் ராகுடைய 3ஆம் பார்வையில் சனி பகவான், இவற்றுக்கு இடத்தில் பாவக்கத்திரிக்குள் 2 சைடும் பாவக்கிரகங்கள் இருக்கும் பொழுது குரு பகவான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கொடுத்தாச்சு. சரி, இந்த 46 நாட்கள் உங்களுக்கு கஷ்டம் இருக்கணும், நிறைய வீடியோ கொடுத்தாச்சு. அதுக்கும் நீங்கள் எல்லாரும் திட்டுறவங்க திட்டியாச்சு, பாராட்டுறவங்க பாராட்டியாச்சு. இந்த 46 நாட்களுக்குள் ஒரு 10 நாட்கள் நமக்கு ரொம்ப விசேஷமாக கிரகங்கள் நமக்கு நல்ல பலனை கொடுக்க போகுது. கேட்கலாம், ஏமா 46 நாட்கள் நீ எதுவுமே கொடுக்காது, ஆபத்து வருது, பத்திரம்னு சொன்னியே, இப்போ 10 நாட்கள் எப்படிமா கொடுக்குது அப்படின்னு. 2 விஷயம் நடக்குது கிரகத்துக்குள்ளார. தனிப்பதிவு கூட நான் கொடுத்துருக்கேன். கிரகங்கள் வரிசையாக நின்னுது அப்படின்னா அதுக்கு பேர் கிரக மாளிகை. அதனால தான் 24லேருந்து 26ஆம் தேதி ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யுரேனஸ் நெப்டியூன் 2மே சேர்ந்து 7 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் நிற்கிது. இது நான் சொல்லலை, அறிவியல் சொல்லுது. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் தங்களுடைய ஆட்சி வீட்டில் ரொம்ப பலமாக உட்காருது. இதில் செவ்வாய்க்கு மூலத்திரிகோணம் வீடு, ஆட்சி மூலத்திரிகோணம், இன்னும் பலம் ஜாஸ்தி. ஸோ இவ்வாறாக உட்காரும் பொழுது நமக்கு இந்த ஒரு 10 நாட்கள் 2/7/2022 இருந்து 13/7/2022 வரைக்கும் 10 நாட்கள் நமக்கு இந்த 6 கிரகங்களில் நமக்கு மொதல் 2 நாட்கள் 2/7/2022 4/7/2022 வரைக்கும் கிட்டத்தட்ட சந்திரன் உள்பட 6 கிரகங்கள் ஆட்சி வீட்டில் அமரப்போகுது. ஏன்னா சந்திரன் 2.5 நாள் தான் ஒரு ராசியில் இருப்பார், அப்புறம் நவந்து வந்துடுவார். அப்படி இருக்கும் பொழுது கூட சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரத்தில் அமரும் பொழுது இந்த நிகழ்வெல்லாம் நடக்குது. பெருமாளையே தாங்கி கொண்டு இருக்கக்கூடியவன் ஆதிசேஷன், லக்ஷ்மணனுடைய அவதாரம். ஆதிசேஷன் லக்ஷ்மணனுடைய அவதாரம். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அதில் நிற்கும் பொழுது இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்காங்க. சனி கும்பத்தில் வக்கரம். எப்பயுமே சனி வக்கரமாக இருக்கும் பொழுது சனி நார்மலாக இருக்கிறதோட ரொம்ப பலமாக இருப்பார். அதுவும் தன்னுடைய மூல திரிகோண வீட்டில் ஆட்சி வீட்டில் போய் வக்கரமாகி ரொம்ப பலமாக உட்காந்து சூரியனோடையும் புதனோடையும் திரிகோண சந்திப்பு. அடுத்த கட்டத்தில் மீனத்தில் குரு ஆட்சி. குரு பகவானுக்கு அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், அயனசயன சுகம், கடல் ராசியில் குரு போய் உட்கார்றாரு, ரொம்ப பலமாக உட்கார்றாரு. அடுத்தது செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் ராகுவுடன் இணைந்து, இவரே ஒரு நெருப்பு. ராகு பாம்பாக இருந்தாலும் நெருப்புக்குள் இருக்கக்கூடிய பாம்பு. அது ராகுவோட இணைஞ்சாரு அப்படின்னா இவரோட வீரியம் அதிகமாகும். எப்பயுமே ராகு யாரோட போய் சேர்றான்னா அவங்களோட அத்தனை எனர்ஜி இவர் வாங்கிடுவார் ராகு. இவர் இப்போ செவ்வாய் போய் உட்காரும்போது செவ்வாய் ராகுவோட சக்தி எல்லாத்தையும் இழுத்து அது உட்காரும். ஏன்னா செவ்வாய் போய் உட்கார்றது அஸ்வினியில் கேதுவோடைய சாரம் ஏறி உட்காரும் பொழுது ரொம்ப பலமாக அப்படி உட்காரும். அப்போ செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோணம். சுக்கிரன் ஆட்சி ரிஷபத்தில், புதன் பகவான் ஆட்சி மிதுனத்தில், அவர் கூட சூரியன் ராகுசாரம் ஏறி அமரக்கூடிய வேளையில் புதன் மிருகசீரிஷப நட்சத்திரத்தில் அமர்ந்து, புதன் ஆதித்ய யோகத்தில் புதனும் சூரியனும் அமர்ந்திருக்காங்க காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல. சந்திரன் தாய் காரக கிரகம், அது போய் உட்காருது ஆயில்யம், புதனுடைய சாரம் ஏறி உட்காருது.
இது எல்லாமே 2/7/2022 13/7/2022 வரைக்கும் 10 நாட்கள் 5 கிரக சேர்க்கை. முதல் 2 நாட்கள் சந்திரன் ஆட்சியிலிருந்து 6 கிரகம் சேர்க்கையில் ஆட்சி. இத்தனை கிரகங்கள் ஆட்சி கிரகமாளிகா யோகத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது இதில் குரு நிற்கக்கூடிய உத்திரட்டாதி சனியோடைய நட்சத்திரத்தில் குரு நிற்கிறாரு. அவர் நிற்கிறதுக்கு புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரமான மிருகஸ்ரீ ரிஷபத்துக்கு வேதங்களில் போய் நிற்கிது. குருவனுடைய அதாவது குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் புதன் வேதையில் நிற்கிறான் குருவுக்கு. சுக்கிரன் நிற்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் குரு நிற்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் சுக்கிரனுக்கு குரு வேதையில் நிற்கிறார். அப்போ என்னாகும் அப்படின்னா புதன் புத்திக்காரகன் என் புத்தியால் நான் எல்லாம் செயல்படுத்துகிறேன்னு பண்ணாமல் ஒரு குருவாக இருந்து ஒருத்தர்கிட்ட ஆலோசனை பெற்று செய்யணும். ஆனால் கேட்க கூடாது. அதை மட்டும் சரி பண்ணிக்கிங்க. கிரகங்கள் ஒவ்வொன்றும் சுய பரிகாரத்தில் முதல்ல எடுத்து வச்சாதான் எப்பேற்பட்ட பரிகாரமும் செயல்படும். அது காலப்போக்கில் ஏதோ தெய்வத்தை வழிபட்டால் பரிகாரம் அப்படின்ட்டு போயிட்டோம். சுய பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், அடுத்தது தான் தான தர்ம பரிகாரம். என்ன நான் சரி பண்ணிக்கணும், ஓவராயில் பண்ணிக்கணும், உடல் மனசு எண்ணம் எல்லாத்தையும். அடுத்தது நான் கடவுள்கிட்ட போய் நிற்கணும். அடுத்தது அந்த கடவுளின் மூலியமாக எனக்கு தான தர்மத்துக்கெல்லாம் வழிவிடணும். ஸோ இது 3க்கும் நல்ல எண்ண ஓட்டம் இருக்கணும். இந்த நல்ல எண்ணம் நல்ல புத்தி இருந்தால் தான் இது 3 சீக்வன்ஸாக ஒரு திரிகோணத்தில் நடக்கும். அதனால தான் 1, 5, 9 5 சுய புத்தி 9 சொல் புத்தி. இதை கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா இந்த 3 கரெக்டாக நடக்கணும். சுய பரிகாரம், ஆன்மீக பரிகாரம், தான தர்ம பரிகாரம். இதை 3ஐயும் எங்கள் அப்பாவும் என் பாட்டை என் கொள்ளு பாட்டன்னு 10 தலைமுறைக்கு முன்னாடி கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா, எந்த கர்மாவையும் செய்யாமல் வச்சுருந்தாங்கன்னா நான் தப்பித்தேன். இல்லாட்டி அந்த கர்மாக்களை சேர்ந்து என்னுடைய பாவத்துடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு நான் இந்த ஜென்மம் ஃபுல்லாக போராடணும். இவ்வளோதாங்க வாழ்க்கை. ஸோ இப்போ கிரகங்கள் வந்து நிற்கும் பொழுது புதனுடைய வேதையில் புதனுடைய வேதையில் நிற்கும் பொழுது, சுக்கிரன் குருவோடைய வேதையில் நிற்கும் பொழுது பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க. பெண்கள்கிட்ட ரொம்ப எல்லாரும் கரெக்டாக நடந்துக்கணும். இல்லாட்டி எடுத்து பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க லேடிஸு. இதுதான் இங்கே இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இதுக்கு 12 ராசிகளுக்கு என்னென்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த 10 நாட்களில் பார்த்திங்கன்னா கடவுள் ஒரு பக்கம் நமக்கு இந்த 46 நாட்கள் செவ்வாய், ராகு, சனி இவங்கெல்லாம் இணைஞ்சு நமக்கு செயற்கையாகி நமக்கு நிறைய பாதிப்பை கொடுத்தாலும் இந்த 10 நாட்களில் அப்பா கொஞ்சம் நிம்மதியாக இரு அப்படிங்கிறதையும் கடவுள் நமக்கு ஆபத்தை வரும்பொழுது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கும் நமக்கு ஒரு வழியை கொடுக்குறாரு. அதனால தான் 2ஆம் தேதி நமக்கு 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா வளர்பிறை சதுர்த்தி வருது. விநாயக பெருமானுடைய வழிபாடு வைக்கணும். கௌரி விரதம் வருது. அப்போ தான் நமக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி வருது, சஷ்டி திதி அடுத்தது வருது. ஆணி திருமஞ்சனம், நடராஜருடைய அபிஷேகம், மார்கழி மாதம் 1 ஆருத்ரா தரிசனம், அடுத்தது ஆணி திருமஞ்சனம். இது 2 நடராஜர். இந்த உலகையே ஆட்டி படைக்கக்கூடியவனுக்கு நடக்கக்கூடிய ஆடி திருமஞ்சனம் அது நடக்க போகிறது. துர்காஷ்டமியும் சக்கரத்தாழ்வார், நவகிரகங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், விஷ்ணு பகவானுடைய விரலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு ஜெயந்தி. வராக நவராத்திரியுடைய பூஜை ஆரம்பம். 9 நாளைக்கு நவராத்திரி நடக்க போகுது. விஷ்ணு சயன ஏகாதேசி வருது. சோமவார பிரதோஷம் வருது. திங்கட்கிழமை வருது பிரதோஷம். சேஷ்டாபிஷேகம் அன்னைக்கு நடக்கும், ரொம்ப விசேஷம். நரசிம்ம சதுர்தசி வருது. குரு பூர்ணிமா வருது. நினச்சி பாருங்க, 10 நாளைக்குள்ள இவ்வளோ பூஜைகள். இவற்றையெல்லாம் நம்ம செஞ்சு வெளியில் வரும்பொழுது கிரகங்கள் எல்லாம் கிரகமாளிகா யோகத்தில் இருந்து ஆட்சியாக இருக்கும் பொழுது, விஞ்ஞானமும் ஒரே நேர்கோட்டில் கிரகங்கள் நிற்கும் பொழுது எவ்வளோ ஒரு நல்ல பலன் நமக்கு இந்த வருடம் கிடைக்க போகுதுன்னு பாருங்கள். இந்த சுபகிருத வருடத்தில் இதை விட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோன்னா இதை கவனிக்க மாட்டோம். என்ன பரிகாரம் சொல்லு நான் அவஸ்தைப்படுறேன்னு வீட்டில் இருந்தபடியே இருந்து ஒரு 5 பைசா செலவு இல்லாமல் கடவுளை தியானம் பண்ணி கடவுளை வழிபாடு செய்யணும். அந்த நேரத்தில், அந்த குறித்த காலத்தில், குறித்த திதியில், குறித்த கிழமையில், குறித்த நட்சத்திரத்தில், அவ்வளோதான். இதை பண்ணக்கூடிய நாளில் இந்த 10 நாட்கள் 12 ராசிகளுக்கு கிரகங்கள் என்னத்தை கொடுக்க போகுது, நீங்கள்லாம் என்ன பண்ணலாம், எப்படி இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் போய் அமர்ந்து 11ஆம் அதிபதியோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக லாபம் வரும், தனம் வரும். ஏன்னா 2க்கும் 11க்கும் அதிபதி 11ல் போய் உட்காந்துருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது, அதுவும் ராசி அதிபதியோடையே இருக்கும் பொழுது நல்ல ஒரு லாபம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. 10ஆம் அதிபதி 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 10ல் ஆட்சி பெற்று அமர்ந்து இருக்கிறார். 4க்கும் 9க்கும் அதிபதி 9ஆம் இடத்தில் போய் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் பாக்யாதிபதி சுகஸ்தானாதிபதி செவ்வாய் ராகுவுடன் இணைந்து அமர்ந்து இருக்கிறார். 5க்கும் 8க்கும் அதிபதியான அஷ்டமாதிபதி அவரே பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் 8ல் அமர்ந்து விரையாதிபதியோட திரிகோண சந்திப்பில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான காலகட்டம். இல்லை குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று சேமிப்பு ஏற்பட்டு, அது நகையாக இருக்கலாம் அல்லது நிலம் வீடு ஏதோ ஒன்று குழந்தைகளுக்காக சேமிப்பு ஏற்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமைச்சு கொடுக்கும், வாய்ப்புகளை கொடுக்கும். 3ல் உட்கார்ந்திருக்கக்கூடிய கேது நல்ல நிலைமையில் உங்களுடைய திறமை, முயற்சி இவற்றுக்கெல்லாம் சிறிய தடையை கொடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை வந்து குமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 10ல் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்யாதிபதியாக சொல்லக்கூடிய செவ்வாய் 9, 10 அதிபதிகளாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் ஆட்சி பலத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய இந்த நிலையில் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. ஏழை பெண்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து ஆட்சி பெற்று, அதுவும் விரையாதிபதி சாரத்தை பெற்று இருக்கும் பொழுது வேலை வாய்ப்புகளை இல்லை உயர் பதவி இவற்றையெல்லாம் கொடுத்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரித்து வைக்கும். ஏன் அப்படின்னா 2ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அவனே லாபாதிபதியாக இருந்து 4, 9 அதிபதிகளுடைய சாரத்தை பெற்று அந்த சுகத்திற்காக ஒரு கொஞ்சம் தள்ளி வைக்க செய்யும். அப்போ வெளி ஸ்டேட்டு இல்லை வெளி இடங்களுக்கு போனால் எனக்கு நல்ல உத்தியோக ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை வேலை கிடைப்பதே எனக்கு வெளியே அதர் ஸ்டேட்டில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வாய்ப்புகளை தரப்போகுது உங்களுக்கு வேலை. ஆனால் அதில் ஒரு சின்ன சறுக்கல் தடங்கள் இவையெல்லாம் இருக்கும். மூத்த சகோதரன் மூலியமாக இந்த காலகட்டங்களில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிணக்கு நீங்கும். குழந்தைகளால் நல்ல ஒரு பலன் கிட்டும். குழந்தைகளால் நல்ல ஒரு சுப விரயம் ஏற்படும். இதுவரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மருத்துவ உதவியுடன் குழந்தை உருவாவதற்கான நல்ல ஒரு மருத்துவர் கிடைப்பார், நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடைக்கும். 6, 7 அதிபதியான சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருந்து வக்ரம் பெற்று அமர்ந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ என்னாகும், இந்த காலகட்டத்தில் உற்றார் உறவினர் நண்பர்கள் இது நாள் வரைக்கும் எனக்குள்ளே இருந்த பிணக்கு நீங்கும். இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுடன் இருந்த கணவன் மனைவிக்கு ஓரளவுக்கு சமாதான உடன்படிக்கைகள் இவையெல்லாம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பை இந்த 10 நாள் கொடுக்கும். 7ஆம் அதிபதி உங்கள் ராசி அதிபதியோட திரிகோண சந்திப்பு, அவரே குடும்பாதிபதியோடையும் இணைஞ்சு புதன் ஆதித்ய யோகத்தை லாபஸ்தானத்தில் கொடுப்பதனால் தொட்டது துலங்கும் என்று சொல்வார்களே, அதை மாதிரி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். 3ல் இருக்கக்கூடிய கேதும் 9ல் இருக்கக்கூடிய ராகுமாக 3, 9மாக இருந்து கொண்டு இருக்க வேளையில் தந்தை மூலியமாக நல்ல பாக்கியங்கள் கிட்டுவதற்காகவும், தந்தை தொழிலதிபராக இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஒரு பாக்கிய உன்னதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ராசி அதிபதி 11ல் போய் அமர்ந்து ராகுசாரம் பெற்று இருப்பதனால் முன்னோர்கள் பித்தர்களுடைய கடன் செய்வது, பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்வது சிறப்பு. ஏன்னா செவ்வாய் ராகு திரிகோண சந்திப்பு உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்த்து நல்லது ஒரு பலன் கிட்டும். குடும்ப விருத்தி உண்டு. ஏன்னா 8ல் இருந்து கொண்டு குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனால்
உங்களுக்கு குடும்ப விருத்தி உண்டு. 8ஆம் அதிபதி 8இல் கடல் ராசியில் இருக்கிறதுனால் வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் காதுக்கு இனிமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன் கிட்ட போகுது. ஏன்னா உங்களுக்கு மேலிடத்தில் இருந்து ஆதரவு கரம், உதவிக்கரம் நீட்டுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் நல்ல ஒரு பலன் கிட்டுவதற்காகவும் பேர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை அது கொடுக்கும். ஆறாம் அதிபதி 7இல் போய் அமர்ந்து இருப்பதனாலும் அந்த சனி பகவான் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நல்லபடியாக கொடுத்து நல்ல வருமானத்தை தந்து, ஏன்னா 2ஆம் அதிபதியும் 11ல் இருக்கார், நல்ல லாபத்தை கொடுத்து அந்த கடன் இருந்ததுன்னா அந்த கடனை எல்லாம் அடைப்பதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். திரைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தொழில் பலம் பெற்று வரக்கூடிய வாய்ப்புகளால் பேர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு அது உங்களுக்கு மனதிற்கு இனிமையாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உழைப்பு என்ற நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் இருக்கும். சீருடை அணிந்து கொண்டு வேலை செய்யக்கூடிய அனைவரும், அது இராணுவமாக இருக்கட்டும், தீயணைப்புத் துறையாக இருக்கட்டும், இல்லை கப்பற்படையாக இருக்கட்டும், செவிலியராக, மருத்துவராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லோருக்கும் தூக்கம் இல்லாமல் உழைத்து ஒரு உன்னத நிலையில் பேர் புகழ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த 10 நாளில் கொடுக்கும். அரசு சம்பந்தப்பட்ட, அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். இந்த 10 நாட்கள் குலதெய்வ வழிபாடு, 9, 10 அதிபதிகளாக செவ்வாயும் ராகுவுடன் இணைந்து 10ஆம் அதிபதி சுக்கிரன் சந்திரன் சாரம் பெற்று அமர்ந்து இருப்பதனால் நீங்கள் தர்மத்தை செய்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை புதுசாக இடம் வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம், இவற்றையெல்லாம் எடுத்துக்கலாம். 9ஆம் இடத்தில் உட்காந்து செவ்வாய் பகவான் ஆட்சி மூல திரிகோணத்தில் அந்த செவ்வாயே கேது சாரம் பெற்று 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய சாரம் பெற்று கேதுவின் பார்வையில் இருப்பதனால் நல்ல ஒரு பலன் கிட்டும். வாங்கணுமா வாங்கிடுங்க. உடல் உபாதைகள் இது நாள் வரைக்கும் இருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நல்ல மருத்துவர் இல்லை, யாரை பார்க்கணும் யாரை அணுகணும்னு தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எங்கேயாவது யாருடைய அறிவுரையாவது நல்ல சொல் புத்தி கேட்டு, நல்ல ஒரு அறிவுரை கேட்டு, நல்ல மருத்துவர் கேட்டு, நல்ல மருந்து அந்த மருத்துவர் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா விரைவில் குணமாகும் நோய் நொடிகள். ஏன்னா 6ஆம் அதிபதி 7இல் போய் உட்காந்துருக்காரு, நல்லது. லாபாதிபதி கூட இணைவு, நல்ல லாபம், நோய் நொடிகளுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்து சேருதுன்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டங்களில் 8இல் குரு அமர்ந்து நிற்பதனால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். அதே நேரத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானே 5/7/22 சஷ்டி திதி என்று அவரை வீட்டில் இருந்தபடியே வணங்கலாம், போகணும்னு கூட கிடையாது. ஏன்னா பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் முருகனுடைய அதிதேவதையே செவ்வாய்க்கு. அப்போ அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனி சாரம் பெற்று 2க்கும் 11க்கும் அதிபதியான புதன் வேதையில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதனாலும் கடல் ராசியில் இருப்பதனால் குரு ஸ்தலமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு பல திருப்பங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். புதன்கிழமையில் வரக்கூடிய ஆணி திருமஞ்சனம், நடராஜருடைய அபிஷேகம், உங்கள் ராசி அதிபதியாக சூரிய பகவானுடைய அதிதேவதையாக அவரே போய் திருவாதிரை நட்சத்திர சிவபெருமானுடைய நட்சத்திர சாரம் ஏறி அமர்ந்து நிற்பதனால் ஆணி திருமஞ்சனம் அன்று அந்த நடராஜருடைய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து நல்ல ஒரு பாக்கியத்தை பெறுங்கள். வராக நவராத்திரியுடைய பூஜை முடிவு 8/7/2022 வரப்போகிறது, தசமி திதி அன்று. எல்லாவற்றையும் வெற்றியாக தரக்கூடியவள் இந்த வராகி. வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று வெற்றி வாய்ப்புகளை ஒருத்தர் தர வேண்டும் என்றால்
அவங்களுக்கு உபஜயஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது மிக நல்லதாக அவரவர் ஆட்சியில் அமர்ந்து இருக்கக்கூடிய உபஜயஸ்தான அதிபதிகள் இந்த வேளையில் வராகியை வழிபாடு செய்து நவராத்திரியும் பூஜை முடியக்கூடிய நாளில் மட்டுமாவதும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். கண்டிப்பாக வராகிக்கு பிடிச்ச மாதுளம் பழம், பூமிக்கு கீழே விளையக்கூடிய காய்கறிகள் இவற்றையெல்லாம் வைத்து சக்கரவள்ளி கிழங்கு முக்கியமாக வைக்கணும். செவ்வரளி பூக்களால் அவளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வழிபாடு செய்யணும். எல்லா வழக்கு விழயங்களெல்லாம் வெற்றி பெறுவதற்கு அவள் துணை இருக்கும். சூரிய பகவானின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு திங்கட்கிழமையில் வரக்கூடிய சோம பிரதோஷம் அன்று சேஷ்டாபிஷேகம் அன்னைக்கு தான். சேஷ்டானா ஆனி மாதம், அந்த ஆனி மாதத்தில் சேஷ்டானா பெரியன்னு அர்த்தம். ஏன்னா பகல் பொழுது நீண்டு இருக்கும். அதில் நீங்கள் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து வரக்கூடிய லாபங்களையெல்லாம் நல்லபடியாக உங்கள் கைக்கு வீட்டிற்கு வந்து சேர வேண்டும் என்றும், நோய் நொடி இல்லாமல் நீங்கள் ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று சிவபெருமானை வேண்டி வணங்கி கொள்ளுங்கள். இவ்வளோ சிறப்பையெல்லாம் இந்த 10 நாளில் தரப்போக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாட்டினாலும் குலதெய்வ வழிபாட்டினாலும் உங்களை நீங்கள் மேன்மைப்படுத்தி கொண்டு எல்லா வளமும் பெற வேண்டும் என்று நாங்களும் இறைவனை வேண்டி வணங்கிக் கொள்கிறோம். அடுத்தது கன்னிராசியில் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.